ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம அந்த கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 6th வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வெறும் ஒரே ஒரு பாடம் தான் நமக்கு இருக்கும். 7ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா 2 லெசன் தான் இருக்கும். 8ஆம் வகுப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 லெசன் தான் இருக்கும். 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் 5 லெசன் இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய லெசன் லிஸ்ட் 11th 12th நம்ம என்னென்ன லெசன் லிஸ்ட்டு சொல்கிறோமோ ப்ளஸ் ஆடடாக காமர்ஸ் வணிகவியல் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் நம்ம என்னென்ன பாடங்கள் சொல்கிறோமோ அதோட புக் பேக் என்ன இருக்கோ அதையும் அதோட பாக்ஸ் கண்டென்ட்டையும் மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதே நீங்கள் குரூப் 2வும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய லெசன் லிஸ்ட்டில் அந்த 11th 12th ஒரு போர்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, எது புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிங்கன்னு சொல்கிறோமோ அந்த லெசன் முழுமையாக வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், குரூப் 2வும் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி நம்ம எந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 1 தான் படிக்க போகிறோம். ஸோ பாடத்தோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளியல் ஓர் அறிமுகம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிக் கொடுக்கணுன்னா ரொம்ப பேசிக்கான லெவல் வந்து டீச் பண்ணணும் இல்லைங்களா, அவ்வளோதான் இருக்கும் இதில். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டே மொத்தமே நமக்கு தேவையானது ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அது வந்து எங்கெங்கே இருக்குது, நமக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பாடம் வந்து படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது சும்மா வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பேசிக்காக என்ன விஷயங்க அப்படின்னா, கிராமங்களில் வந்து சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ அது எப்போ வார சந்தையாக இருக்கலாம், மாத சந்தையாக வந்து இருக்கலாம். ஸோ வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து நடத்துவாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வாரச்சந்தை மாதச்சந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து என்னங்க நடக்கும், கடை போடுறவங்களாம் வந்து கடை போட்டு காய்கறிகள் விற்பாங்க, பொருட்கள் வந்து விற்பாங்க. அங்கே வந்து மக்கள் வந்து கூடியிருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது சந்தையோட ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை, இது சும்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் நுகர்வு பண்டங்கள். ஸோ நுகர்வு பண்டங்கள்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. டெய்லி பேசிஸில் இப்போ நமக்கு வந்து பால் பாக்கெட் வேணுமா, இல்லை சமைக்கிறதுக்கு காய்கறி வேணுமா, இல்லை மசாலா தீர்ந்து போச்சா, ஏதோ ஒரு பொருள் டக்குன்னு போய் பக்கத்தில் இருக்க கடையில் வந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னது நுகர்வு பண்டங்கள். நமக்கு தேவையான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பொருள்கள் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே அங்காடியிலேருந்து நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். ஸோ கடையை தான் சொல்லணும், அங்காடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லப்படுது, நுகர்வு பண்டங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அரிசி, துணி, மிதிவண்டிகள், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு டெய்லி லைஃப்பில் ஏதோ ஒன்று தேவை. கார் வந்து தேவைனாலுமே அது ஒரு டெய்லி லைஃப்பில் இப்போ தேவை அத்தியாவசியமான ஒன்றாகவும் அது மாறிட்டு வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே என்னது நுகர்வு பொருட்கள். ஸோ இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இதை குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அடுத்து சேமிப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேமிப்புனா என்னங்க, இப்போ நான் வந்து ஒரு 10,000 நான் சம்பாதிக்கிறேன், 10,000 ஓகேங்களா. ஸோ 10,000 நான் சம்பாதிக்கிறேன், அதில் என்னோட செலவு போக என்னோட எதிர்காலத்துக்காக நான் சேமித்து வைப்பேன் இல்லைங்களா, அதுதான் என்னது அந்த ஒதுக்கப்படக்கூடிய தொகை தான் வந்து என்னது சேமிப்பு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அன்றாட செலவு போக நான் வந்து என்னோட எதிர்கால தேவைக்காக நான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் தான் சேமிப்பு. ஸோ அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸில் பாலிட்டிலலாம் வந்து திருக்குறள் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும், மனப்பாடம் பண்ண வேணாம். அந்த திருக்குறள் என்ன, அதோட அர்த்தம் என்னங்கிறத மட்டும் ஜஸ்ட் வந்து உள்வாங்கிக்கோங்க. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அளவறிந்து வாழாத்தான் வாழ்க்கை உளபோல இல்லாகை தோன்றா கெடும். ஸோ மறுபடியும் வாசிச்சு பாருங்கள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும். ஸோ விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதனவாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். என்னோடய சேல்ரி ரொம்ப கம்மியான சேல்ரி தான். என்னோட வருமானத்தோட அளவை வந்து அறிஞ்சிக்காமல் எனக்கு எல்லாமே வேணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஸோ சிக்கனமாக செயல்படணுங்கிறத தாண்டி எனக்கு எல்லாமே வேணும்னு நான் வந்து ஆசைப்பட்டு இப்போ என்ன ஆப்ஷன் நமக்கு எல்லோரும் கொடுக்குறாங்க, இஎம்ஐ அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இஎம்ஐ போட்டு வாங்கி வச்சுக்கிறேன். என்னோட செல்வத்தின் அளவு அறியாமல் அகலக்கால் வச்சு எல்லாமே இஎம்ஐன்னு சொல்லிட்டு நான் வாங்கி குமிச்சிட்றேன்.
ஸோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக என்ன ஆவேன், ஏதோ ஒரு இடத்துல நான் பயங்கரமாக அந்த இஎம்ஐக்குள்ளே லாக் ஆயிடுவேன். அந்த பொருட்களும் இல்லாமல் போயிடும், என்கிட்ட செல்வமும் இல்லாமல் போயிட்டு என்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்த அந்த ஒரு மாயை, இஎம்ஐங்கிறதே வந்து ஒரு மாயை மாதிரி தான். ஓகேங்களா, பணம் கட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு தடவை கட்டலைனாலும் என்ன பண்ணிடுவாங்க, அடாவடியாக வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது போலவே ஒரு பொய்யான தோற்றத்தை அளிக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த பொய் தோற்றமே என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அளவாக தன்னோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வள்ளுவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க, பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி. இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 தொழில் நிலைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷில் படித்தவங்க ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷியரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷியரி செக்டார்ஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான் முதல் நிலை தொழில்கள்னால் என்னதுங்க. ஸோ முதல் நிலைனா அன்றாட வாழ்வுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது. ஸோ மூலப்பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து டீ வேணும், இப்போ டீ குடிக்கணும் இல்லையா. அந்த டீ குடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு மாடை வளர்க்கணும். பால் வாங்கிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது, சரிங்களா. ஸோ ஒரு மாடை வளர்த்தா தான் அந்த மாடுக்கிட்ட இருந்து நமக்கு பால் கிடைக்கும். அப்போ அந்த கால்நடைகளை நம்ம வளர்க்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த கால்நடையை வளர்த்தல் எதில் வந்துடுது, முதல்நிலை தொழில்கள். அந்த கால்நடை தான் நமக்கு என்ன கொடுக்கும், பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். சரி, இப்போ பாலை காய்ச்சி தான் டீ தூள் வந்து போட முடியும். அப்போ அந்த டீ தூள் வந்து போடணும்னா தேயிலை தோட்டத்தை நம்ம வந்து வளர்க்கணும். அப்போ அந்த தோட்டம், அப்போ அதுவும் எதை சார்ந்து தான் வருது, வேளாண்மையை சார்ந்து வருது. அந்த இலையை பறித்து காய வச்சு அதை மில்லில் போட்டு அரைச்சா அப்போ தான் நமக்கு டீ தூள் வந்து கிடைக்கும். சரி, டீ தூள். சரி, அடுத்து என்ன வேணும், சுகர், ஓகேவா, சர்க்கரை. ஸோ அந்த ஜீனி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும், கரும்பு வந்து பயிரிடணும், அது வளரணும், அதை அறுவடை செய்யணும், அதை மில்லில் கொண்டு போய் இது பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ்லாம் பண்ணி சர்க்கரையாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதுவுமே எதை சார்ந்து வருது, வேளாண்மை. அப்போ இதெல்லாமே நம்ம ஒரு டீக்கு மூலப்பொருளாக, அந்த மூலப்பொருளுக்கு முன்னாடி என்ன நடக்குது, வேளாண்மைங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்குது இல்லையா. அப்போ இந்த வேளாண்மைங்கிறது தான் எது, நமக்கு முதல் நிலை தொழில்கள். எல்லாத்தையும் மற்ற பொருள்களாக மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு மூலப்பொருள் தேவை இல்லையா. டீ வேணும்னா இத்தனை பொருட்கள் நமக்கு தேவை, ஓகேங்களா. அப்போ அந்த பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையிலிருந்து தான் நமக்கு கொண்டு வராங்க. அப்போ அதெல்லாம் தான் என்னது, முதல் நிலை தொழில்கள். சரி, அப்போ இது வேளாண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கால்நடை வளர்த்தலும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து அடுத்த வாரம் எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வருது. அதுக்கு நான் வந்து ஒரு புது ஒரு ஆர்னமெண்ட் போடணும், ஒரு தங்க செயின் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முதல் என்ன பண்ணணும், தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தங்க சுரங்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து நல்லா ப்ராப்பரான தங்கமாக வந்து மாற்றி அந்த கட்டியாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் டிசைன்லாம் மேக் பண்ணி தான் அது ஒரு செயினாக வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, சுரங்க தொழிலில் இருந்து தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, தங்கம்ங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 3 விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றது ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், போதுமானது, ஓகேங்களா. அப்போ முதல்நிலை தொழில்னா என்னன்றது புரிஞ்சிருச்சா. ஓகே, அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறது வரும்னு சொன்னேன்னா, ஸோ 2ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லலாம்னா தொழில்துறைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியை பேஸ் பண்ணது தான், ஓகேங்களா. எப்படிங்க ஃபேக்ட்ரியை பேஸ் பண்ணது அப்படின்னா, இப்போ சுகர் இருக்குது, அந்த சக்கரை இருக்குது இல்லைங்களா, ஜீனியை கொண்டு வரக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேளாண்மை செய்யணும். வேளாண்மை செஞ்சு அதை வந்து எங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க ஜீனியாக மாற்றுறதுக்கு, கண்டிப்பாக ஏதோ ஒரு தொழிற்சாலையில் தான் அதை வந்து சர்க்கரை ஆலை அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ அது என்னது, மூலப்பொருளில் இருந்து வேறு வேறு பொருட்களாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த 2ஆம் நிலை தொழில்கள், ஓகேங்களா. சரி, இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா வேளாண்மை அடிப்படை தொழிற்சாலைகள். இது வந்து என்னென்னா, இப்போ பருத்தி எடுத்து அந்த காட்டன் வந்து இது பண்ணுறோம் இல்லைங்களா, அது அடுத்து சர்க்கரை எக்ஸாம்பிள் இப்போ தான் பார்த்தோம். உணவு பதப்படுத்துதல், இப்போ மீன் வந்து பிடிச்சிட்டு வர்றது முதல் நிலை தொழில்னு சொல்லிட்டு மீன் பிடித்தல்ங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை பதப்படுத்தி வைக்கிறது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை தொழில். அந்த பதப்படுத்துறது எங்கே நடக்கும், ஃபேக்ட்ரிஸில் வந்து நடக்கும். இப்போ வேறு ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறதுனா அதை அப்படியே பிடிச்சோன்னே அனுப்பிச்சிட முடியுமா, முடியாது, பதப்படுத்தணும். இல்லை ஃபுட் ஐட்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ அந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து நம்ம நல்லா கெட்டு போகாமல் வச்சுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், பதப்படுத்தணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்லாம் நம்ம வாங்குகிறோம், இன்ஸ்டன்ட் மிக்ஸு, இன்ஸ்டன்ட் பொடி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம். அப்போ அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, பதப்படுத்தி தான் தராங்க இல்லைங்களா. மூலப்பொருட்கள்லேருந்து அந்த உணவை செஞ்சு அந்த உணவை பதப்படுத்துகிறாங்க நமக்கு. அப்போ இதெல்லாமே வேளாண்மை அடிப்படை தொழிற்சாலைகளில் நடக்கக்கூடிய செயல்கள். அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னா காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள், இது எல்லாமே என்னது, மரத்துலேருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த மரத்தை வளர்த்துருந்தா தான் அடுத்து தொழிற்சாலைகளுக்கு வந்து வரும் இல்லைங்களா. ஸோ
அப்போ இது 2ஆம் நிலை. அடுத்து கனிம தொழிற்சாலைகள். ஸோ கனிமம் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் தங்கம்ன்றது நம்ம சுரங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணதுன்னு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ அடுத்து வந்து கடல்சார் தொழிற்சாலைகள்னால் இது வந்து கடல் உணவுகளை பதப்படுத்துறதுக்கான தொழிற்சாலை. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அவ்வளோதான். அப்போ ஒரு மூலப்பொருளை முதன்மை தொழிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அதை அடுத்த விஷயமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதான் என்னது 2ஆம் நிலை தொழிற்சாலைகள். இதை வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம், தொழில்துறை அப்படின்னும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ கிராமங்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னவர் யார்? காந்தி. ஓகேங்களா, இது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1ஆவதுலேருந்தே நம்ம இதை படிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது கிராமங்கள் அப்படிங்கிறத காந்தி நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாரு. சரிங்களா, அடுத்தது 3ஆம் நிலை தொழில்கள். சரிங்க, மூலப்பொருளை எடுத்து அடுத்த விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது 2ஆம் நிலை தொழிற்சாலைங்கிறது பார்த்தோம். இந்த 3ஆம் நிலைனா என்னென்னா, இப்போ நம்ம தயாரித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதுபோக மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை பூர்த்தி செய்கிறது, இதெல்லாம் தான் வந்து 3ஆம் நிலை தொழில். இது என்னென்னு சொல்லுவாங்க? சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்கிறது, அதனால் சேவைத்துறை. அப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள், இந்த இப்போ நம்ம பார்த்த முதல் நிலையில் இருந்து வரக்கூடிய 2ஆம் நிலையை நம்ம மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் கிடையாது. போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, அதாவது அஞ்சல் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், வர்த்தகம், ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், விற்பனை செய்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், வங்கி, பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே இந்த 3ஆம் நிலையில் தான் வந்து உள்ளுக்குள்ளே அடங்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம்? சேவைத்துறை. ஸோ மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறனால தான் இவங்க என்னென்னு சொல்லப்படுறாங்க? சேவைத்துறைகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அவ்வளோதான். இந்த லெசனில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்தோன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நகரங்களில் வாழ்கிறவங்க 50% பேர். மொத்தமாக உலகத்தில் வந்து 100% மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி பேர் வந்து நகரத்தில் வந்து வாழ விருப்பப்படுறாங்க, வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 47% மக்கள் வந்து நகரங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த லெசனில் பாயிண்ட்ஸ் வந்து மொத்தமாக இவ்வளோ தான். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதான். மற்றபடி நீங்கள் உள்ளே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் மாமான்னு ஒருத்தவர் இருப்பார். குழந்தைங்களுக்கு இதுதாங்க பொருளாதாரம், நம்மளை சுற்றி இப்படி தான் இருக்குது, இந்த கட்டமைப்பில் தான் அந்த பொருளாதாரம் செயல்பட்டுருக்குங்கிறத சும்மா ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா கான்வர்சேஷன் டைப்பில் வந்து இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறதுனாலும் ஓகே, இல்லை இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டாலும் ஓகேவானதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.